திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம குங்குளிய கலை நாயனரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? திருக்கடையூரில் அந்தனர் குலத்தை சேர்ந்த குங்குளிய கலையர்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்துட்டு இருந்தார். அவர் சிவபெருமான தினம் வணங்கி சிந்தனையில் சிவனையே வைத்து நெஞ்சு உருகி அன்பு பெருகி நிற்கும் சிவனடியார். நல்லொழுக்கம் நிறைந்த அவர் சிவபெருமான் மேலே வச்சிருந்த ஒரு பக்தியின் காரணமாக தினம் திருக்கடையூரில் இருக்கிற அமுதகடேஸ்வரருக்கு குங்குளிய தூபம் போறதையே திருத்தொண்டா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா சிவபெருமான் இவரை சோதிக்கணும்னு நினைச்சு வறுமையே கொடுத்துட்றாரு. அவருக்கு வறுமை வந்தாலும் கொஞ்சம் கூட கவலையே படாம அவர் சொத்தெல்லாம் வித்து குங்குளிய வாங்கி அந்த குங்குளியத்தை சிவபெருமானுக்கு தினம் தூபம் போட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாரு. அவர் கையில் சுத்தமாக காசு இல்லாமல் ஆயிடுச்சு. 2 நாளாக அவரும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் பட்னியாக கிடக்குறாங்க. அவங்க பையன் அப்படியே பசியில் மயக்கமே வந்துடும் போல இருக்கு, அப்படி ஆயிட்டான். இதை பார்த்த குங்குளிய கலைஞருடைய மனைவி, சரி எப்படியாவது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம சாப்பாடு ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க கழுத்தில் போட்டிருந்த அந்த தாலியை கழட்டி குங்குளிய கலைஞர்கிட்ட கொடுத்து, இந்த தாலியை கடையில் கொடுத்துட்டு கொஞ்சம் நெல் வாங்கிட்டு வாங்க, அதை வச்சு குத்தி அரிசியாக்கி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் கஞ்சியாவது நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், ரொம்ப பசியில் அவங்களுக்கு எதுவும் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி கழுத்தில் போட்டிருக்கிற தாலியை கழட்டி குங்குளிய கலைஞர்கிட்ட கொடுத்தாங்க. அவரும் அதை வாங்கிட்டு கடத்தருக்கு போகிறாரு, நெல் வாங்க தான் போகிறாரு. அவர் போகும்போது வழியில் ஒரு வணிகர் ஒரு மூட்டை தூக்கிட்டு வராங்க. அந்த மூட்டையை பார்த்தோன்னே குங்குளிய கலைஞர், இது என்ன மூட்டைங்க அப்படின்னு அந்த வணிகர்கிட்ட கேட்கும்போது அந்த வணிகர், இது குங்குளிய மூட்டைங்க அப்படின்னு சொன்னது தான். குங்குளிய கலைஞருக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட பசி பட்னி பற்றி எதுவுமே ஞாபகம் வரல. அமிர்தகடேஸ்வரருக்கு இதை வச்சு தூபம் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நினப்பு வந்தது. உடனே இந்த வணிகர்கிட்ட, என்கிட்ட கொஞ்சம் பொண்ணு இருக்கு, அது உங்ககிட்ட கொடுக்குறேன், அதை வாங்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற இந்த குங்குளிய மூட்டையை எனக்கு தரீங்களா அப்படின்னு கேட்டது தான். வணிகரும் சரின்னு சொல்கிறார். உடனே அவர் வச்சிருந்த அந்த தாலியை அந்த வணிகர்கிட்ட கொடுத்துட்டு அந்த குங்குளிய பொதி மூட்டையை வாங்கிட்டு நேராக வீரட்டனத்திறைவன் கோயிலுக்கு வந்துட்டாரு. அங்கே இறைவனுடைய பூஜை பொருள் வச்சிருக்க அந்த அறையில் குங்குளிய பொதி மூட்டையை வச்சுட்டு கொஞ்சோண்டு குங்குளியத்தை அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து சிவபெருமானுக்கு தூபம் போட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே கோயிலே அன்னைக்கு இரவு தங்கிறாரு. சிவபெருமான் மேலே இவ்வளோ பக்தியாக இருக்கிற அடியாரை எவ்வளோ நேரம் தான் சோதிப்பார் சிவபெருமான். உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, குங்குளிய கலைஞர் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு வேணுங்கிற செல்வம், அதாவது நெற்குவியல், பொற்குவியல், அப்புறம் அரிசி குவியல், அப்புறம் நிறைய பொருள் எல்லாம் நப்பி வச்சுட்டார் வீட்டு ஃபுல்லாக. அவங்க மனைவி கனவுலையும் போய் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே நான் கொடுத்துருக்குற எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மனைவியும் கண்ணு முழிச்சு பார்த்தா அவர் கனவுல பார்த்தது எல்லாமே நிஜமாகவே இருக்குது. அதை பார்த்தா அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இறைவா உன் கருணையே கருணை அப்படின்னு நினச்சிட்டு, சரி எல்லாருமே பட்னியாக இருக்காங்க, நம்ம சீக்கிரம் சமைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கணவர் வர்றதுக்குள்ளார சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இங்கே கோவிலில் இருக்கிற குங்குளிய கலைஞர்கிட்ட சிவபெருமான் அசரீரியா, குங்குளிய கலையரே நீங்கள் வீட்டுக்கு போய் பாலம்புது சாப்பிட்டுட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னாங்களா. குங்குளிய கலைஞரும், நம்ம இப்போ வீட்டுக்கு போகலன்னா சிவபெருமான் சொன்னது மறுத்த மாதிரி ஆகிடும், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க வீடு அப்படியே செல்வ செழிப்பு நிறைஞ்ச வீடாக இருக்குது. அவருக்கே ஒரே ஆச்சரியமாகிடுச்சு. அவங்க மனைவியை போய் பார்க்கும்போது அவங்க மனைவி ஓடி வந்து, நேற்று ராத்திரி சிவபெருமான் இது எல்லாமே நமக்காக கொடுத்துருக்குறாருங்க, என் கனவுலேருந்து சொன்னார், நான் எழுந்திரிச்சு பார்த்தா எல்லாம் நிஜமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியமாக சொல்கிறாங்க. அப்போ குங்குளிய கலைஞர், சிவபெருமானே உன் கருணையே கருணை, உன் பக்தருக்காக இனி என்னென்னலாம் நீ செய்வ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு அப்போ இறைவனை வணங்கிட்டு அப்புறம் அடியார்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடலான்னு சொல்லி அப்புறம் அவர் சொன்ன உடனே நிறைய அடியார்கள்லாம் வந்தாங்க சாப்பிட்றதுக்கு. அவங்க மனைவி அந்த அடியாரோட அவங்க கணவரையும் நிற்க வச்சு அடியார்களுக்கு என்ன பூஜை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாங்க. அன்னையிலிருந்து அவர் திருக்கடையூரில் ஒரு மடம் அமைச்சு வர சிவனடியார்களுக்கு எல்லாம் குறைவின்றி சாப்பாடு போட்டுட்டு இப்படி வாழ்ந்துட்டுருக்காரா. அந்த சமயத்தில் திருப்பனந்தாள் அப்படின்ற ஒரு ஊரில் ஆதிசைவ குலத்தை சேர்ந்த தாடகை அப்படின்ற ஒரு பெண் சிவபெருமான் மேலே வச்சிருந்த அன்பின் காரணமாக அழகாக மாலை கட்டி சிவபெருமானுக்கு சாத்த போகும்போது அவங்களுடைய ஆடை அப்படி நெகிழ்ந்தது. கீழே ஆடை விழுந்துருமோ அப்படின்ற அந்த பயத்தில் அவங்களுடைய முழங்கையினால் அவங்களுடைய ஆடையை அழுத்தி பிடிச்சிட்டு சிவபெருமானுக்கு மாலை சாத்தாமல் நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்த சிவபெருமான் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அந்த லிங்க திருமேனியை அப்படியே சாய்ச்சி அந்த மாலையை வாங்கிக்கிறாங்க. அப்பத்திலிருந்து சிவலிங்கம் அப்படியே சாய்வாகவே இருக்குது. சாஞ்சிருக்க லிங்க திருமேனியை பார்த்த சோழ மன்னன் ரொம்ப கஷ்டப்படுறாரு. எப்படியாவது இந்த சிவலிங்க திருமேனியை நேராக நிமித்தி அப்புறம் பூஜை பண்ணி வணங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அதனால் அந்த லிங்க திருமேனி மேலே ஒரு கயிறை கட்டி அதை அவருடைய யானைப்படை சேனைப்படை மூலயமா இழுக்க வைக்கிறாரு.
ஆனால் கொஞ்சம் கூட அந்த சிவலிங்கத்துடைய அந்த பானம் நேராக நிம்மறவே இல்லை. அதுக்கு பதிலாக யானைப்படையும் சேனைப்படையும் தான் அப்படியே களைச்சி போய் கீழே விழுந்து கிடக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட குங்குளிய கலையினார் நாம்பளும் சிவலிங்க திருமேனியை நேராக நிமித்துற திருத்தொண்டில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி திருப்பனந்தாள் போகிறாரு. போனவர் அவர் கழுத்தில் ஒரு கவரை கட்டிக்கிட்டு சிவலிங்க திருமேனியில் ஒரு கவரை கட்டி இழுக்கிறாரு. அன்பென்ற கைத்தை அடியார் கட்டுனா சிவபெருமான் நேராக நிமிராமல் இருப்பாரா? குங்குளிய கலையினார் அவர் மட்டுமே கயிறு கட்டி இழுக்கும்போது சிவலிங்க திருமேனி நேராக நிமிர்ந்துச்சு. இதை பார்த்தோன்னே அங்கிருந்தும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு குங்குளிய கலை நாயனாருடைய காலில் விழுந்து வணங்கி அவரை போற்றி வணங்குறாங்க. அப்புறம் ராஜா கொஞ்ச நாள் கோவிலுக்கு செய்ய வேண்டிய திருப்பணியெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் அவங்க ஊருக்கே போயிடுறாங்க. குங்குளிய கலை நாயனாரும் கொஞ்ச நாள் திருப்பனந்தாள் கோவிலே இருந்து சிவபெருமானை வணங்கிட்டு அப்புறம் திருக்கடையூருக்கு வந்து அங்கே அடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு அப்படி அவர் திருப்பணி செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம திருநாவுக்கரசு நாயனாரும் திருஞான சம்பந்த நாயனாரும் அவங்க மடத்துக்கு வராங்க. அவங்க 2 பேர்த்தையும் அப்படி கவனித்து அவ்வளோ அன்பாக அவங்க கூட பழகினார் நம்ம குங்குளிய கலை நாயனார். இப்படியே சிவனடியார்களுக்கு வேணுங்கிறத செஞ்ச குங்குளிய கலை நாயனார் அவரோட வாழ்வின் கடைசியாக ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு சிவலோகம் போய் அங்கே சிவபெருமானுக்கு பக்கத்துல இருந்து தொண்டு செஞ்சுட்டே இருக்காரு. ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்து அன்னைக்கு தான் நம்ம குங்குளிய கலை நாயனாருடைய குரு பூஜை. குங்குளிய கலை நாயனாருடைய வரலாறுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இறைவன் சோதனை கொடுத்தாலும் இறைவன் தான் நம்மளை காப்பாற்றுவார்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இப்போ நம்ம 10ஆவதே பாஸ் பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு பப்ளிக் பரீட்சை எழுதுறோம்ல, அப்போ சிவனடியாராக ஆகணும்னா அதுக்கான ஒரு தகுதி வேணும்ல. அந்த தகுதி நமக்கு இருக்கான்னு இறைவன் சோதிப்பாரு. அந்த சோதனையில் நம்ம வெற்றி பெற்றுட்டா இறைவனோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். இறைவன் நம்ம கூடயே இருந்தால் எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிற பக்குவத்தையும் கொடுத்து நம்மளை ஒரு நல்ல நிலைமைக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். கடவுரில் கலையன் தன் அடியார்க்கும் அடியேன். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.